அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வமன் தபிஅஹு வ தஆஹு பித்தீன் இலா யௌமித்தீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் நன்மைக்கு முந்தியோர் யார் என்கிற தலைப்பின் கீழ் ஒரு சில மார்க்க நினைவூட்டுதல்களை உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்துவதற்காக வேண்டி இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இம்மை என்கிற இந்த வாழ்க்கையை கடந்து மரணத்திற்கு பிறகுண்டான மறுமை வாழ்வில் நாம் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஏராளமான நன்மைகளை செய்ய சொல்லி அல்லாஹ் நமக்கு ஆர்வமூட்டுகிறான். மறுமை வாழ்வினுடைய வெற்றி என்பது நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய நல்ல அமல்களை கொண்டுதான் அமைந்திருக்கிறது என்பதையே குர்ஆன் ஹதீஸ் நமக்கு அதிகமான இடத்தில் சொல்லி தருகிறது. திருமறை குர்ஆனில் சூரா அல் அஹ்ராஃப் என்ற 7வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல் வஸ்ன யௌமையிதினில் ஹக். மறுமை நாளில் நன்மை தீமை எடை நெருக்க போவது என்பது உண்மைதான். ஃபமன் ஃபகுலத் மவாசீனுஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். யாருடைய நன்மை தட்டு கனத்து விடுகிறதோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். ஒமன் ஹஃபத் மவாசீனுஹு. யாருடைய நன்மை தட்டு லேசாகி விட்டதோ ஃபஉலாயிக அல்லதீன ஹஸீரு அன்ஃபுஸஹும் பிமா கானு பி ஆயாத்தினா யظிமூன். அவர்கள் தங்களுக்கு தாங்களே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்ட அல்லாஹுடைய வேத வசனங்கள் விஷயத்தில் அநீதி இழைத்தவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். அப்படி என்றால் நன்மைகளை செய்தவர்கள் மட்டும்தான் வெல்ல முடியும் என்றும், நன்மைகளில் செய்வதில் ஒருவர் குறை வைத்து விடுவாரே ஆனால் அவர் மறுமை நாளில் படுதோல்வி அடைந்து விடுவார் என்பதை குர்ஆனில் அல்லாஹ் பதிய வைத்திருக்கிற வார்த்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் நரகவாசிகள் பல புலம்பல்களை வெளியிடுவார்கள். நான் முன்னோர்களை பின்பற்றினேன், அதனால் இந்த நரகத்துக்கு வந்து விட்டேன் என்று சொல்லுகிற ஒரு சாரார், நான் அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றாமல் இருந்து விட்டேன் என்று ஒரு சாரார், அப்படியெல்லாம் புலம்பக்கூடிய மக்களுக்கு மத்தியில் இப்படியும் ஒரு புலம்பலை வெளியிடுவார்களாம். யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி. என் மறுமைக்காக நான் எதையாவது முற்படுத்தி இருக்க கூடாதா, நான் ஏதேனும் நன்மைகளில் ஈடுபட்டு இருக்க கூடாதா என்று மறுமை நாளில் இப்படி சில மக்கள் கதறுவார்கள், புலம்புவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதா மாத்தல் இன்சானு இன் கதா அன்ஹு அமலுஹு. ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய எல்லா விதமான காரியங்கள் முறிந்து விடுகிறது. அவனால் தொழ முடியாது, அவனால் நோன்பு நோக்க முடியாது, அவனால் தான தர்மங்களில் ஈடுபட முடியாது. நன்மைகளை செய்யாமல் இருக்கும் பொழுது இத்திபாவுல் ஜனாஸ், அந்த ஜனாசாவை பின்தொடரக்கூடிய இடத்தில் சில காரியங்கள் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். ஒன்று அவனுடைய குடும்பத்தவர்கள், இன்னொன்று அவன் சம்பாதித்த சேர்த்த பேர் புகழ் பணம் பொருளாதாரம், அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் அவனுக்கு பின்னால் வரும். மூன்றாவது அவன் செய்த அமல்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், அவனுடைய குடும்பமும் அவனுடைய செல்வமும் அவனை விட்டு பிரிந்து விடுகிறது, அவனுடைய அமல்கள் மட்டும்தான் அவனோடு எஞ்சி இருக்கும் என்று சொல்கிறார்கள். இப்படி எத்தனையோ பல ஹதீசுகள், எத்தனையோ பல திருமறை குர்ஆனினுடைய ஆயத்துகள் நன்மை நமக்கு எவ்வளவு தேவை, நன்மையான காரியங்களில் நாம் ஈடுபட வேண்டிய அவசியம் என்ன என்பதை நமக்கு இஸ்லாம் சொல்லித் தரக்கூடியதை பார்க்க முடிகிறது. ஆனால் என்னவோ இன்றைக்கு மக்கள் வளர்ந்து வரக்கூடிய இந்த கால பொழுது செல்வத்தின் மீது கொண்டிருக்கிற இந்த ஈடுபாடு, நம்மை நாமே தன்னிறைவாக ஆக்கி கொண்ட பிறகும் கூட இது தன்னிறைவான வாழ்க்கை இல்லை என்ற அந்த எதிர்பார்ப்பு,
இவங்க யாருக்குமே உணவுக்கு பிரச்சனை இல்லை என்ற நிலைதான். 3 வேளை உணவு அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு ஓடிக்கிட்டே இருக்கு. நாமும் நல்ல முறையில உணவு உண்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஊர்களில் வாழக்கூடிய நம்முடைய மனைவிமார்கள், நம்முடைய பிள்ளைகள், குடும்பத்தவர்கள், அவர்களும் உணவுக்கோ உடைக்கோ இருப்பிடத்திற்கோ பாதிப்பு இல்லை. ஆனால் நம்முடைய மனசு இதுல ஒரு அமைதியை அடையாமல் நிராசை அடைந்தவர்களாக எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்றால், இன்னமும் இந்த செல்வத்தை அதிகப்படுத்தி விட முடியாதா? நம்முடைய எதிர் வீட்டுக்காரரை விட, பக்கத்து வீட்டுக்காரரை விட, அல்லது நம்முடைய சொந்த பந்தங்களை விட இந்த பொருளாதாரத்தை மேலதிகப்படுத்தி விட முடியாதா என்கிற சிந்தனையில் நாம் இருக்கிறோம். ஆனால் இஸ்லாம் நமக்கு எதை சொல்கிறது என்றால், பணத்தை பெருக்க வேண்டும் என்கிற இந்த சிந்தனையை போல கைவிடுங்கள், நன்மையை பெருக்க வேண்டும் என்கிற சிந்தனை நோக்கி நீங்கள் முந்தி வாருங்கள். நான் இந்த நன்மை செய்வதில் எந்த அளவிற்கு முந்தி நிற்கிறேன் அல்லது பின்னால் நிற்கிறேனா? நான் ஏன் பின்னால் இருக்கிறேன்? இதை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு எனக்கு இஸ்லாம் என்ன வழிகாட்டுகிறது? இது குறித்த சிந்தனை நோக்கி வாருங்கள் என்று குர்ஆன் ஹதீஸ் நமக்கு அழைப்பு விடுப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நபிகளாருடைய காலத்தில் நன்மையான காரியங்களில் முந்திக் கொண்ட அந்த மக்களை பற்றிய ஒரு சில தகவல்கள், அவர்கள் அதிகமாக நமக்கு முன்னால் நன்மை செய்து விட்டார்கள், சென்றடைந்து விட்டார்கள். ஆனால் அவர்களுடைய இயக்கமும் பெருமளவில் இருந்த பெருமூச்சியாக இருந்ததெல்லாம் இன்னமும் இந்த நன்மையில் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை. அப்படியான ஒரு சம்பவம் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இது போன்ற ஒரு சஹாபாக்களை, மக்களை எல்லாம் திரட்டி வைத்துக் கொண்டு சில மார்க்க உபதேசங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு தகவலை, மறுமையில் நடக்கிற நிகழ்வை சொல்கிறார்கள். மக்களே, நாளை மறுமை நாளில் எல்லா மக்களும் அல்லாஹ்வுடைய விசாரணையை சந்தித்த பிறகுதான் சொர்க்கத்தை அடைய முடியும். இது யதார்த்தம். ஆனால் இந்த சமுதாயத்தை சார்ந்த ஒரு 70,000 பேரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்வு செய்வான். அவர்களுக்கு எந்த விதமான கேள்வி கணக்கு விசாரணை கிடையாது. மறுமையினுடைய அதிபயங்கர நிகழ்வே விசாரணை தான். விசாரணை இல்லைனாலே அந்த மறுமை நாளினுடைய பெரும் பயமே போயிடும். ஏனென்றால் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், வத்தகு யௌமன், ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், துர்ஜாஊன ஃபீஹி இலல்லாஹ். அந்த நாள் எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு அல்லாஹ் முதல் வரியில விளக்கம் கொடுக்கிறான். நீ அல்லாஹ்வை பார்க்க போறேங்கிறான். மறுமை ஏன் பயப்பட வேண்டிய தகுதி படைத்த நாள் என்றால், உங்களை இது நாள் வரை உணவளித்து பாதுகாத்து உங்களுக்கு உயிர் ஊட்டி உங்கள் உயிரை எடுக்கக்கூடிய அந்த அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள். அதனால் அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட அந்த மறுமை நாள், ஒரு கொடூரம் நிறைந்த அந்த நாளில் விசாரணையில் இருந்து ஒரு 70,000 பேரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் அனுப்புவான். அவங்களுக்கு விசாரணையே கிடையாது. தொழுதீங்களா, நோன்பு வச்சீங்களா, தான தர்மங்களை ஈடுபட்டீங்களா, உறவை பேணுனீங்களா, பாவத்தை விட்டீங்களா, எந்த கேள்வியுமே கிடையாது. நீங்க மறுமையில எந்திக்க வேண்டியதுதான். அந்த 50,000க்கு நிகரான 50,000 வருடத்திற்கு நிகரான அந்த நாளில் நிற்க வேண்டியதுதான். அந்த நாள் முடிஞ்சோன்னு சொர்க்கம் போக வேண்டியதுதான். உங்கள்ட்ட அல்லாஹ் எந்த கேள்வியும் கேட்க மாட்டான். இப்படி இந்த சமுதாயத்திலிருந்து ஒரு 70,000 பேர் அல்லாஹ் எடுப்பான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த தகவலை சொல்லிக் கொண்டு இருக்கும் போது கூட்டத்தில் ஒரு நபித்தோழர் கைகளை உயர்த்துறார். அவருடைய பெயர் ஆரம்பத்தில் வரல, பின்னால் வருது. கோடு போட்ட அங்கியை தன்னுடைய உடலில் போர்த்தி கொண்ட நிலையில் ஒரு நபித்தோழர் கைகளை உயர்த்தி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூலே, அந்த கூட்டத்தில் நானும் ஒருவனாக இருக்க நான் பிரியப்படுகிறேன், எனக்காக நீங்க துஆ செய்யுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட பல நேரங்களில் பல்வேறு விதமான மறுமை உலக லாபத்துக்கெல்லாம் பிரார்த்தனைகள் மூலமாக உதவியை கேட்ட மக்கள் உண்டு. அப்ப இந்த நபித்தோழர் அதான் கேட்கிறார், எனக்காக துஆ செய்யுங்க அல்லாஹ்வுடைய ரசூலே, அந்த 70,000த்தில் நான் ஒருவனாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் உடனே கையேந்திட்டாங்க. யா அல்லாஹ், இவரையும் அவர்களில் ஒருவராக நீ ஆக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. கையை கீழே போட்டுட்டு நபி அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன தோழரை நீங்களும் அவர்கள் ஒருவர் தான். எவ்வளவு பெரிய ஜாக்பாட் அப்படின்னா, இவருக்கு சொர்க்கம் உறுதி. ரசூலுல்லாஹ் காலத்தில் பல பேருக்கு சொர்க்கம் உறுதி. அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள், உமர் ரதியல்லாஹு அவர்கள், பிலால் இப்னு ரபாஹ் ரதியல்லாஹு அவர்கள், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா என்று பல தோழர்கள் தோழியர்களுக்கு சொர்க்கம் உறுதி என்றாலும்
இவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய விசாரணையை தாண்டிட்டு தான் போகணும். ரசூலுல்லாவுக்கு விசாரணை உண்டு. நீ இவரை விட்டுருங்க, நபி தோழர்களை விட்டுருங்க, ரசூலுல்லாஹ் விசாரணை சந்திக்காம சொர்க்கம் போக முடியுமா? ஃபலனஸ்அலன்னல்லதீன உர்சில இலைஹிம் வலனஸ்அலன்னல் முர்சலீன். தூதர்கள் அனுப்பப்பட்ட சமுதாயத்தை விசாரிப்போம், தூதர்களையும் விசாரிப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகவே இருந்தாலும் விசாரணையை பார்க்காம சொர்க்கம் போக முடியாது. இந்த 70,000 பேருக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொன்னான வாய்ப்பு, நீங்கள் விசாரணையை பார்க்காமல் சொர்க்கம் நுழையலாம். அதுல அந்த நபி தோழர் முந்தி கொண்டார், நபிகளாரிடத்தில் பிரார்த்தனையை பெறுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தவுடன் உடனடி நற்செய்தி சொல்கிறார்கள், நீங்களும் அந்த 70,000 பேர்களில் ஒருவர் தான். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள்ட்ட இன்னொரு நபி தோழர் இருக்கிறார். அவர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை, என்னையும் அவர்களில் ஒருவராக ஆக்குவதற்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். நபிகள் பெருமகனார் சொன்னாங்க, சபகக உகாஷா. அந்த தோழர் பேர் உகாஷா, முதல்ல கேட்டவர். உங்களை உகாஷா முந்தி விட்டார். இந்த 70,000 பேருக்கு ரசூலுல்லாஹ் ஒரு ஆளுக்கு துஆ செய்யலாம் அப்படிங்கிறது தான் நியதி. ஆனா ரசூலுல்லாஹ் அதை ஓபன் டிக்ளரா உடனே சொல்லல. நான் ஒரு ஆளுக்கு துஆ செய்யலாம்பா, நீங்களே உங்களுக்குள்ள சண்டை போட்டு கடைசியா முடிவெடுத்துக்கங்க, யாருக்கு யாருக்குனாலும் கடைசி வரைக்கும் அவங்க அடங்க போறது இல்லை, எல்லாருமே எனக்குன்னு தான் கேட்க போறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த சீக்கிரட்டை உடைக்கல. 70,000 பேர் சொர்க்கம் நுழைவார்கள் என்று சொன்ன உடனே உகாஷா என்கிற நபித்தோழர் அவர் ஃப்ளூக்ல கேட்கிறார், எனக்காக அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க துஆ செய்யுங்க. கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்திக்கிறது, எங்கெங்க என்னென்ன வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குமோ அதையெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனை. ரசூலுல்லாஹ் துஆ செய்கிறார்கள். துஆ செய்த மறுகணமே கிடைத்த நற்செய்தி என்னவென்றால், 70,000 நபித்தோழர்களில் நீங்களும் ஒருவர் தான், 70,000 நபர்களில் என்று சொல்வது மகத்தான ஒரு பெரும் மகிழ்ச்சியாக அமைந்தது. உண்மையில் எத்தனை பேரும் சொர்க்கத்திற்கான நற்செய்தி கிடைத்தாலும் இது மாதிரியான நற்செய்தி கிடைக்காது. மறுமையினுடைய அதிபயங்கரமே இல்லாத ஒரு நிகழ்வாக நபராக அவர் மாறிவிட்டார். அப்ப இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பாடம் என்ன தெரியுமா? ஒரு நன்மைக்குரிய நிகழ்வு வறுமையானால் நம்ம யோசித்துக் கொண்டு இருந்தோம் என்றால் அந்த நன்மைகளை ஷைத்தான் நம்மை செய்ய விட மாட்டான். நன்மையில யோசிக்கவே கூடாது, நீங்க தீமையில யோசிக்கணும். யோசிச்சு முடிவெடுக்கிறது எப்படிதான் இருக்கணும், செய்யக்கூடாதுங்கிறத கடைசி ரிசல்ட்டா இருக்கணும். திருமறை குர்ஆனில் ஷைத்தானுடைய பண்பை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அஷைத்தானு யஈதுக்குமுல் ஃபக்ர் வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை தூண்டுகிறான், வெட்கக்கேடானதை உங்களுக்கு ஏவுகிறான். வறுமை எப்படி அவன் தூண்டுகிறான், எப்படி பயமுறுத்துறான் அப்படின்னா, நீ இந்த நன்மையில ஈடுபடாத, தொழுவு போறியா, தொழுதா சோறு கிடைக்குமா அப்படின்னு அவன் கேட்பான். தான தர்மங்கள் செய்ய போறியா, கடல் கடந்து வந்து நீ சம்பாதிப்பதெல்லாம் உன்னுடைய மனைவி பிள்ளைகளை தன்னிறைவாக ஆக்க வேண்டும், நாளை நீயும் போய் நல்ல நிலையில வாழணுங்கிறதுக்காகத்தானே இங்க அந்த பொருளாதாரத்தை செலவழித்து நீ மறுபடியும் வறுமையில இருந்து உன்னுடைய குடும்பத்தை அடுத்த கட்ட நிலைக்கு நீ கொண்டு போகாமலே மௌத்தாகணுமா? ஷைத்தான் இப்படியான பயத்தை உண்டாக்குவான். நன்மைகளில் முந்த விடாமல் தடுப்பது ஷைத்தானுடைய வேலை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை அழைப்பதை எப்படி அழைக்கிறான் தெரியுமா? திருமறை குர்ஆன் சொல்கிறது, வலிக்குள்ளி விஜுகத்துன் ஹுவ முவல்லிஹா. ஒவ்வொருவருக்கும் ஒரு முன்னோக்கும் இலக்கு இருக்கிறது. ஃபஸ்தபிக்குல் கைராத், நீங்கள் நன்மைக்கு முந்திக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் சில பேர் போட்டி பொறாமையின் காரணமாக பணத்தை நோக்கியோ அல்லது நிலத்தை நோக்கியோ பெண்ணை நோக்கியோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அதை நோக்கி எல்லாம் ஓடாதீர்கள். எதை செய்தால் என் மறுமையினுடைய நலனை நான் பெருக்கிக் கொள்ள முடியும், எதை செய்வதனால் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும், எதை செய்வதனால் நரகத்திலிருந்து என்னை நான் தற்காத்துக் கொள்ள முடியும், எதனால் இறைவனுடைய அருளை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை யோசித்து அந்த காரியங்களை தேர்வு செய்து போட்டியிடுங்கள் என்று குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. மக்களுடைய மனநிலை இன்றைக்கு எப்படி மாறிவிட்டது என்றால், இன்றைக்கு மக்களிடத்திலும் போட்டி இருக்கிறது, பொறாமை இருக்கிறது. ஆனால் இருக்கிற எல்லா விதமான போட்டிகளும் பொறாமைகளும் மௌத்துக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கையை மட்டுமே அடிப்படையாக வைத்தது. பணத்தையோ வீட்டையோ நகையையோ அல்லது நாம் வாழக்கூடிய சொகுசான வாழ்க்கையையோ இதுதான் இன்றைக்கு போட்டியாக நிகழ்வுகிறதே தவிர, மரணத்திற்கு பிறகு உண்டான வாழ்க்கையில் என்னை நான் சொர்க்கத்தில் தக்க வைத்துக் கொள்வதற்கு நான் என்ன நன்மைகளில் ஈடுபட வேண்டும் என்கிற சிந்தனை அற்றவர்களாக
நாம் மாறிக்கொண்டு இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை நமக்கு சொன்னதை விடலாம் அவங்களுக்கு கூடுதலான குர்ஆன் வசனம் ஹதீஸ் எல்லாம் வரல. இல்ல நமக்கு தான் 30 ஜுஸு, அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு 60 ஜுஸு இருந்துச்சு. அதிகமான மார்க்க கருத்து உங்களுக்கு கிடைத்தது, அதிகமான நபிகளாருடைய பொன்மொழிகள் கிடைத்தது. அதுவெல்லாம் நம்ம கைக்கு வந்து சேரல. சேர்ந்திருந்தா நான் அபூபக்கரை போன்று மாறி இருப்பேன் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கலாம் கிடையாது. நாம இன்னைக்கு என்ன ஆயத்துகளை படிக்கிறோமோ, எந்த ஜுசுக்களை புரட்டுகிறோமோ, எந்த நபிகளாரினுடைய பொன்மொழிகளை வாசித்துக் கொண்டிருக்கிறோமோ, இதை நபிகளாரிடத்திலிருந்து அவர்களும் பெற்றார்கள். அவங்க கூடுதலாகவும் பெறல, நாம குறைவாகவும் அதை வாங்கல. ஆனால் அவர்கள்ட்ட இருந்த அந்த ஆர்வம் ஏன் நம்மிடத்தில் இல்லாமல் போனது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். நாம என்ன நினைக்கிறோம்னா, ஈமான் கொண்டு விட்டோம் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும், அதுல மாற்றமே கிடையாது. ஈமான் கொண்ட அத்தனை பேருக்குமே மறுமையில் சொர்க்கம் உண்டு. எந்த அளவிற்கு என்றால், திர்மிதி என்கிற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு நபிமொழி, நாளை மறுமை நாள்ல ஒரு அடியான் வருவான், 99 பாவ ஏடுகளை கொண்டு வருவான். பாவ ஏடுகள் எண்ணிக்கை எத்தனையா? 99 ஏடுகள். ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு ஏட்டை பற்றி விலாவரியா சொல்றாங்க. ஒரு ஏடு அந்த அடியானினுடைய கண் எட்டுகிற தொலைதூர அளவிற்கு நீளமானது. இருந்து பாக்குறாருன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கும் ஒரு ஏடு. அதுல அவர் என்னெல்லாம் செஞ்சாரு, இறைவனுக்கு, இந்த மார்க்கத்துக்கு, மனித குலத்துக்கு செய்த அநியாயங்கள், துரோகங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு ஏடு. இது மாதிரி 99 ஏடு. அவருடைய அந்த பாவ ஏடுகள்லாம் கொண்டு வந்து தீமைக்குரிய தட்டில் வைக்கப்படுகிறது. அப்ப அல்லாஹ் கேட்கிற அந்த அடியாண்ட நன்மை எதுவுமே இல்லையா? ஒரே ஒரு நன்மை இருக்குன்னு வானவர்கள் ஒரு துண்டு சீட்டை கொண்டு வராங்க. இந்த அடியான் நினைக்கிற அந்த சீட்டு நம்மளை காப்பாற்ற போதான்னு நினைக்கிறான். 99 பாவ ஏட்டுல இருந்து என்ன காப்பாத்தணும்னா நான் 100 நன்மை ஏடு வச்சிருக்கணும். குறைஞ்சபட்சம் 99 நன்மை ஏடாவது வச்சுட்டு இந்த ஒரு சீட்டை வைக்கணும். அப்ப நான் தப்பிக்கலாம். இந்த ஒரு சீட்டு என்ன காப்பாற்ற போதான்னு அவர் நினைக்கிறார். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, அடியானே உனக்கு மத்தியில எந்த ஒரு அநியாயமும் நடக்க போறதுலாம் கிடையாது. என்ன கொடுக்கணும் கொடுத்துருவோம். நன்மையோ தீமையோ அதை காட்ட வேண்டியது காட்டிடுறது. அதுக்கப்புறம் தான் தீர்ப்பெல்லாம் பின்னாடி இருக்கு. அப்ப அல்லாஹ் அந்த சீட்டை வைக்கிறான். நன்மையினுடைய தட்டு கணக்கிறது, தீமையினுடைய தட்டு லேசாகி விடுகிறது. இந்த அடியாருக்கு சொர்க்கம் கிடைக்கிறது. ரசூலுல்லாஹ் அந்த சீட்டினுடைய மதிப்பை சொல்றாங்க. அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை மொழிந்திருந்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இஸ்லாத்தை ஏற்றிருந்தார். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அந்த ஈமானிய கொள்கையை பற்றி பிடித்திருந்தார். ஆனால் அதிகமான பாவங்கள், தீமைகள், வன்மம், வக்கரம் எல்லாம் நிறைந்திருந்த மனிதராக இருந்தார். அப்ப மறுமை நாளில் ஈமான் ஒன்று மட்டுமே நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். கேள்வி என்ன தெரியுமா? நேரடி சொர்க்கம் கிடைக்குமாங்கிறது முதல் கேள்வி. சொர்க்கத்தில் உயர்ந்த இடம் கிடைக்குமாங்கிறது 2வது கேள்வி. இந்த நேரடி சொர்க்கம் வேண்டும் என்றாலோ, சொர்க்கத்தில் உயர்ந்த இடம் வேண்டும் என்றாலோ, நன்மையை விட்டால் நமக்கு வேறு போக்கிடம் கிடையாது. நான் ஒரு ஈமான்தாரி, நான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எனக்குரிய ஒரே இறை தூதர் என்று நம்பி இருக்கிறேன். இதை மட்டும் வைத்து நேரடி சொர்க்கத்தை அடைய முடியாது. இதை மட்டும் வைத்து சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தை பெற முடியாது என்பதுதான் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அந்த தோழியர்கள் சொர்க்கத்தில் உயர்ந்த இடம் தவறிடுமோங்கிறதுக்காக வேண்டி வருத்தப்பட்ட நிகழ்வுகளை சொல்லட்டுமா? திருமறை குர்ஆனில் சூரா அல் அஹ்ஸாப் என்ற 33வது அத்தியாயம் அல்லாஹ் சொல்லும் பொழுது அது நிறைய நபிமார்கள், நபியினுடைய மனைவிமார்களை பத்தி நிறைய பேசுற அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் யுத்த காலத்தை பத்தி பேசப்படுது. குறிப்பா யாரை பற்றி அதிகமாக பேசப்படுகிறது என்றால், நம்முடைய இறை தூதரின் மனைவிமார்கள், நமக்கான தாய்மார்கள், அவர்களை குறித்து பல வார்த்தைகளை அல்லாஹ் அந்த அத்தியாயத்தில் பதிய வைக்கிறான். அதுல ஒரு வசனம், இந்த வசனம் அருளப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஏறத்தாழ நம்மள மாதிரியான ஒரு சிந்தனை நபியினுடைய மனைவிமார்களுக்கு வருது. யாருக்கு? அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா உட்பட ஹப்ஸா, ஜுவைரியா, சஃபியா, ஸைனப் பின்த் ஜஹ்ஷ், ஸைனப் பின்த் குஸைமா, உம்மு ஹபீபா, உம்மு சலமா, மைமுனா, இது போன்ற நபியினுடைய மனைவிமார்கள் ரதியல்லாஹு அன்ஹுன்ன. இப்ப இவங்களுக்கு என்ன ஆசை வருது அப்படின்னா,
நம்மளால ஏன் பணத்தால் பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? மற்ற மற்ற பெண்கள்லாம் நல்ல சொகுசா வாழ்றாங்களே, நிம்மதியா இருக்கிறாங்களே அப்படின்னு நபியிடத்தில் பொருளாதாரத்தை கேட்கிறார்கள். ரசூல்லா வச்சுக்கிட்டா கொடுக்காம இருக்கிறாங்க? கிடையாது. அல்லது ரசூல்லா பெறக்கூடிய அளவுக்கு இருந்து வீட்டுல சும்மா இருக்கிற நபரா? அதுவும் கிடையாது. இப்ப நாம உழைக்கிறோம், நபியால உழைக்க முடியல. காரணம், ஒரு பக்கம் நுபுவத்தினுடைய பணி, ஒரு பக்கம் இமாமத்தினுடைய பணி, இன்னொரு பக்கம் நீதிபதி என்கிற பணி, இன்னொரு பக்கம் ஆட்சியாளர் என்கிற பணி. இவ்வளவு வேலை பார்த்துட்டு ஒரு நபர் இருக்கிறதுங்கிறத பெரிய அபூர்வம். இதை தாண்டி வழிபாடு. திருக்குரானில் நபி அவர்களை பார்த்து சொல்லுகிறான், குமின் லைல இல்லா கலீலா நிஸ்வாஹு அவின் குஸ்மின்ஹு கலீலா அவுஸித அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா. நபியே, இரவுல கொஞ்ச நேரம் தூங்குங்கிறான். கொஞ்ச நேரம் தொழுங்கன்னு சொல்லல. எப்படி சொல்றான்? கொஞ்ச நேரம் தூங்குங்க, மத்த நேரம்லாம் தொழுங்க, அல்லது தூக்கத்துல கொஞ்சத்தை கூட்டிக்கங்க அல்லது கொஞ்சத்தை குறைச்சிக்கங்க. ஒரு ரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை திருத்தமாக நீங்கள் ஓதுங்கள். நல்ல ஆயத்தை இறக்குறான். பகல் முழுவதும் சமுதாய பணி, இரவு முழுவதும் வழிபாட்டு பணி. இதுக்கு இடையில ஒரு மனிதர் என்ன சம்பாதிக்க முடியும்? அவர் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் பொறுமை இழக்கிறாங்க. நம்மளால ஒரு நல்ல உணவு சாப்பிட முடியலையே, ஒரு பிறை பார்க்கிறோம், மறுபிறை பார்க்கிறோம், மறுபிறை பார்த்து விட்டோம், வீட்டில் அடுப்பு பத்த வைக்கப்படலையே. அவங்களும் சாமானிய பெண்கள் தானே. நபியினுடைய மனைவிமார்கள் அப்படிங்கிறதால அவங்க வானவரா? கிடையாது. எல்லா பெண்கள்ட்டையும் உள்ள ஆசாபாசங்கள் உண்டு. என்ன ஈமானில் அவர்கள் தலை சிறந்தவர்கள், கட்டுப்பாடு மிக்கவர்கள், வழிபாட்டு சிந்தனை கொண்டவர்கள். ஆனால் ஏனைய பெண்களை போன்ற அந்த குணாதிசயத்திலிருந்து வேறுபாடு கிடையாது. அப்ப அந்த மனைவிமார்கள் நபிகளாட்ட கேட்கிறாங்க, எங்களுக்கு பொருளாதாரம் வேணும், பணம் வேணும். இது ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு வகையான மன நெருக்கடியாக மாறுது. மத்தவன் படுத்துற பாடு காணாதுன்னு இவங்க படுத்தினா, வெளியே உள்ளவனை அவரப்படுத்துறான். ஒரு பக்கம் இந்த இறை மார்க்கத்தை ஏற்காதவர்கள், ஒரு பக்கம் இறை மார்க்கத்தை ஏற்றவர்களே ரசூலுல்லாஹ்க்கு சில நேரத்துல மண்டடியா வந்து நிக்கிறாங்க. இதுல குடும்பத்தில் வீட்டிலும் இப்படி ஒரு பிரச்சனை என்ற உடனே அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அஹ்ஸாபில் ஒரு வசனத்தை இறக்குறான். என்ன சொன்னான் தெரியுமா? இன் குன்துன்ன துரீதுனல் ஹயாத்த துன்யா வ ஸீனத்தஹா ஃபதஆலைனி வ மத்தியகுன்ன வ ஸரஹகுன்ன ஸராஹன் ஜமீலா. நபியின் மனைவிமார்களே, அல்லாஹ் பேசுறான் நேரடியா. நபியின் மனைவிமார்களே, நீங்கள் இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தை, கவர்ச்சியை, அழகை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் ஃபதஆலைனி வ மத்தியகுன்ன வ ஸரஹகுன்ன ஸராஹன் ஜமீலா, தாராளமா புறப்பட்டு போய்கிட்டே இருங்க. நல்ல முறையில் என்னுடைய நபி உங்களை விடுவித்து விடுவார். கிளம்பலாம். உங்களை யாருங்க இருக்க சொன்னா? உங்களுக்கு என்ன தேவை வந்தது? பெருமானாரை கல்யாணம் முடிச்சாதான் சொர்க்கமா? அப்படிலாம் கிடையாது. தாராளமா உங்களுக்கு பணம் தான் வேண்டும் என்றால் என் தூதரை கை கழுவி விட்டுட்டு போய்கிட்டே இருங்கன்ட்டான்ல. அல்லது உங்களுக்கு அல்லாஹ் வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் வேண்டும், மறுமை நாளினுடைய இருப்பிடம் தான் வேண்டும் என்பது உண்மை என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நீங்கள் இந்த நபியோடு நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டும். இப்படி ஒரு காரியத்தை சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தன்னுடைய மனைவியில் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவை மட்டும் அழைத்து பேசுகிறார்கள். ஏன் ஆயிஷாவை மட்டும் அழைச்சாங்க தெரியுமா? இருக்காது. என்ன காரணம்? வயதில் மிக குறைந்தவர். வேற ஏதாவது காரணம்? ரசூலுல்லாஹ் ஆயிஷாவை மட்டும் அழைக்கிறாங்க. 10 பேருக்கு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 11 மனைவி. ஒரு அம்மையார் வஃபாத் ஆயிட்டாங்க, ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. இப்ப கரண்ட்ல 10 பேர் இருக்கிறாங்க. 10 பேரையும் கூப்பிட்டு சொல்லியிருக்கணும், 10 பேரையும் கூப்பிட்டு வாங்கம்மா, நீங்க என் கூட வாழணும்னா வாழுங்க, இல்லைன்னா கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. 9 பேர்கிட்ட பேசல, ஆயிஷாவை மட்டும் கூப்பிட்டு ஆயிஷாட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன காரணமா இருக்கும்? வயது குறைந்தவர்ங்கிறது ஒரு காரணம். இதை தாண்டி ஆயிஷாக்கு புள்ள கிடையாது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா குழந்தைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு வைங்க, நாளைக்கு கணவர் மௌத்தாயிட்டாலும் பிள்ளைகளை வளர்க்கறத கொண்டாவது கண்குளிர்ச்சி அடைஞ்சிடலாம். குழந்தையும் இல்லை, அடுத்த கல்யாணம் பண்ணவும் முடியாது, வயதில் குறைந்தவர். நபிகள் பெருமகனார் மௌத்தாகும் போது அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவின் வயது 18 வயது. 6 வயதில் திருமணம் முடித்து 9 வயதில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு 18 வயதில் விதவை. 9 வருஷம் தான் நபிகளாரோடு அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வாழ்ந்திருக்கிறாங்க. சரி, ரசூலுல்லாஹ்வோடு அந்த விதவை என்கிற நிலையை அடைந்த பிறகு, ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு ஆயிஷா அம்மையார் இந்த உலகத்தில் ஏறத்தாழ 40 வருஷத்துக்கு நெருக்கமா வாழ்ந்திருக்கிறாங்க.
40 வருஷம் பிள்ளை இல்ல, கணவர் இல்ல, தகப்பனார் அடுத்த 2 வருஷம் கழிச்சு மௌத்து. அப்ப இவ்வளவு பெரிய நெருக்கடி மிக்க அந்த வாழ்க்கை ஆயிஷா நாகி தேர்வு செய்தாரா இல்லையா அப்படின்னா ரசூல் அதனால தான் ஆயிஷா தனியா கூப்பிடுறாங்க. ஆயிஷாவே, நீங்கள் உங்கள் தந்தையிடத்தில் தாயிடத்தில் இது குறித்து நீங்கள் கருத்து கேளுங்கள். என் கணவரோட வாழலாமா வேண்டாமா, உலகம்தான் முக்கியம்னு போயிடட்டுமா, நன்மைதான் முக்கியம் நிக்கட்டுமான்னு கேளுங்க. ஏன்னா இப்போ ஒரு முடிவு எடுத்து நாளைக்கு நம்ம மௌத்தானதுக்கு அப்புறம் தப்பு பண்ணிட்டோமே, நம்மளால இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாம போயிடுச்சே அப்படின்னு நீங்கள் பின்னால் யோசிக்க கூடாது. இப்பவே யோசிச்சுக்கங்க, இப்போவே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தந்தை இடத்தில் தாய் இடத்தில் இது குறித்து கேளுங்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை பிரிய வேண்டுமா இல்லையா என்பது குறித்து என் தாய் தந்தை இடத்தில் நான் கலந்தாலோசனை செய்வேன் என்று நினைக்கிறீங்களா? ஒரு நாள் நடக்காது. மனக்கசப்பு வந்தது உண்மைதான், ஒரு சில மன சங்கடங்கள் ஏற்பட்டது, அது உண்மைதான். இந்த நபியினுடைய மனைவிங்கிற அந்த அந்தஸ்தை இழக்க எனக்கு மனசு இல்லை, ஒரு நாள் இழக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன் தெரியுமா? இங்க எப்படி நாங்கள் நபியின் மனைவியா இருக்கிறோமோ மறுமையில நாங்க நபியின் மனைவியா இருப்போம். நபிக்கு குறைந்த இடத்துல கொடுக்க போறது இல்லையே. எப்படிப்பட்ட இடம் நபிக்கு? முதலில் சொர்க்கத்தினுடைய வாசப்படிகளில் ஏறுவது அல்லாஹ்வுடைய ரசூல், கதவுகளை தட்டுவது அல்லாஹ்வுடைய ரசூல். உள்ள இருக்கிற நபர் கேட்பாராம், வந்திருக்கிறது யாரு? அன முஹம்மது, நான் அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று தன்னுடைய பெயரை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மொழிவார்கள். உள்ளிருக்கிற வானவர் சொல்லுவார், உங்களுக்காகத்தான் இந்த கதவு முதலில் திறக்கப்பட வேண்டும் என்பது இறைவனின் கட்டளை. அப்ப முதல்ல அல்லாஹ்வுடைய ரசூல் போகணும். அவங்களுக்கு முன்னாடி யாரு கூட உள்ள என்ட்ரி கிடையாது. இப்ராஹிம் நபிக்குள்ள என்ட்ரி கிடையாது, ஆதம் நபிக்குள்ள என்ட்ரி கிடையாது, நூஹ் நபிக்குள்ள என்ட்ரி கிடையாது. இவ்வளவு பெரிய நபிமார்களிலேயே ஒரு தனி கண்ணியத்தை அல்லாஹ் முகமது நபிக்கு கொடுத்திருக்கிறான் அப்படின்னா அந்த நபியின் மனைவி அப்படின்னா அந்த அந்தஸ்தை இழப்போமா நாங்க? எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள், சோதனைகள் எங்களுக்கு வந்தாலும் சரி, உங்களினுடைய மனைவி என்கிற அந்த அந்தஸ்தை விட்டுலாம் வெளியே போக மாட்டோம்னு சொல்லி அந்த திருமண வாழ்க்கை நாங்கள் தொடர்வோம் என்று நீடித்து வாழ்ந்து மரணித்தவர் என்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. மற்ற மனைவிமார்கள்லாம் 40 வயசு தாண்டிருச்சு இந்த வசனம் இறங்கும் போதெல்லாம். உம்மு சலமா, ஜுவைரியா, சஃபியா, சௌதா, ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹுன்னு இந்த நபி தோழியர்களுக்கெல்லாம் இடத்துல 35, 40, 45 அதெல்லாம் தாண்டியாச்சு. அப்ப இயல்பாவே அந்த பெண்களுக்கு என்ன இயல்பு மனசு வந்துடும், ஒரு 40 தாண்டிட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் நம்ம பல்ல கடிச்சுட்டு இருந்தா அல்லாஹ் கிட்ட சொர்க்கம் கிடைக்குன்னு வந்துடும். ஆனா உங்களுக்கு 20 தாண்டல. அதனால அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அன்னை ஆயிஷாவை அழைத்து பேசுகிறார்கள். ஆயிஷா அம்மையார் துன்யாவினுடைய ஆசாபாசங்களை விட மறுமையினுடைய சொர்க்க இருப்பிடத்தை தனக்குரியதாக தக்க வைத்துக் கொள்வதற்கு விரும்பினார்கள். நம்ம நினைக்கிறோம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல யாருக்கிட்டையுமே பணம் இல்லை, அதனால இவர்களும் பணத்தின் மீது ஆசை இல்லை. தவறான ஒரு சிந்தனை. இன்னைக்கு பணக்கார 2 மலைகளுக்கு சுற்றி உள்ள இடங்களில் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் குழி தோண்ட சொல்றாங்க. அவன் குழிக்குள்ள இறங்கி மேல ஏறதுக்குள்ள நம்ம அவனை தாக்கிடலாம். இதுல நம்ம கொஞ்சம் தாமதிச்சிட்டோம் அப்படின்னா அவன் உள்ள வந்துருவான் அப்படின்னு ரசூல் அகல் யுத்தத்தில் அந்த குழிகளை தோண்ட சொல்கிறார்கள். சஹாபாக்கள் கடுமையான பசியில் இருந்தார்கள். ரசூல் அவர்கள் தன்னுடைய மேலாடையை உயர்த்தி காட்டிவிட்டு சொன்னார்கள், நான் 2 கல்லு கட்டி இருக்கிறேன். நான் அப்ப இன்னைக்கு வாழ்ற ஏழையில ஒரு ஏழையே கிடையாது நபிகளார் காலத்தில் வாழ்ந்த ஏழையோடு ஒப்பிடும் போது. இன்றைக்கு வாழுகிற செல்வந்தர்கள் எல்லாம் ஒரு செல்வந்தரே கிடையாது ரசூலுல்லாஹ் காலத்து செல்வந்தர்களோடு ஒப்பிடும் போது. அப்படி இருந்துமே அவர்கள் மறுமைக்குரிய நன்மையை முந்திக் கொள்ள வேண்டும் என்பதில் தான் துடியாக இருந்தார்கள் என்றால் நம்ம சிந்தனை எல்லாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இது போன்ற ஒரு நோன்புடைய காலம், அது ஃபர்லான நோன்பு அல்லது உபரியான நோன்புகளா இருக்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த நபி தோழரை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எளிமையாக திருமணம் முடித்தவர், பேரிச்சம்பள கொட்டையின் எடையளவிற்கு தங்கத்தை மகராக கொடுத்தவர், ஆட்டை அறுத்து வலிமா கொடுத்தவர் அப்படிங்கிற சம்பவம் கேள்விப்பட்டிருப்போம்ல. இந்த நபித்தோழர் நபிகளாருடைய வஃபாத்துக்கு பிறகு ஒரு இஃப்தாருடைய நிகழ்வுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப நம்ம எல்லாம் இஃப்தாருக்கு தயாரா இருக்கிறோம், அது மாதிரி ஒரு இஃப்தாருடைய நிகழ்வு. அவருக்கு முன்னாடி பல பலகாரங்கள், உணவுப் பொருட்கள் வைக்கப்படுகிறது.
ஆரம்பத்தில் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் கடுமையான வறுமையில் இருந்தவர். பிறகு அல்லாஹ் அவருடைய வியாபாரத்தில் பரக்கத்தை செய்கிறான். பிற்காலத்தில் பெரும் செல்வந்தராக அவர் மாறுகிறார். அந்த உணவுப் பொருளை எல்லாம் பார்த்த உடனே அவருக்கு ஒரு வேதனை. திடீர்னு கண் கலங்குகிறது, கண்ணீரை வடிக்கிறார். சுத்தி உள்ளவங்க எல்லாம் கேட்கிறாங்க, என்னாச்சு? இஃப்தாருடைய உணவை பார்த்து அள வேண்டிய அளவிற்கு இங்க என்ன தேவை நடந்தது அப்படின்னு கேட்கும் போது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நானும் முஸாப் இப்னு உமைர் ரதியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழரும் நாங்கள் ஒன்றாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். யாரும் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு அவர்களும் முஸாப் இப்னு உமைர் ரதியல்லாஹு அவர்கள், இந்த ரெண்டு நபித்தோழர்களும் ஒன்றாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட அந்த ரெண்டு தோழர்களும் ஆரம்பத்தில் மக்காவில் இருந்து மதீனா நகரத்திற்கு குடிபெயர்ந்தார்கள். நல்ல நீ யோசிச்சு பாருங்க, மதீனா நகரத்துக்கு ரசூல்லா வரதுக்கு முன்னாடி உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய தலைமையில ஒரு குரூப் அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கும் முன்னாடி ரெண்டு சஹாபி தான் மக்கால இருந்து மதீனாக்கு வந்தாங்க. எத்தனை பேரு? 2 பேர். நீங்க 2 பேரும் போங்க, மக்காவில் வாழக்கூடியவர்களுக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுங்கள். இஸ்லாம்னு வளரல, மக்காவில் அடி உதைகளுக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டு நபியும் நபி தோழர்களும் இருக்கிறாங்க. ரசூல்லா 2 தோழர்களை செலக்ட் பண்றாங்க. 2 பேர் மதீனாவுக்கு போய் குர்ஆனை சொல்லிக் கொடுங்கள். ரசூல்லா 2 பேரை செலக்ட் பண்றாங்கன்னா எவ்வளவு தேர்ச்சி மிக்கவர்களா அவங்க குர்ஆன்ல இருந்திருப்பாங்க. அந்த 2 பேர் வேற யாரும் இல்லை, ரமலானுடைய பொழுதில் சுபுகுடைய பாங்கை சொன்ன அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் என்கிற கண் தெரியாத ஒருவரும் மக்கா நகரத்திலேயே மிகப்பெரிய பணக்கார இளைஞராக வாழ்ந்த முஸாப் இப்னு உமைர். 2 பேர் ரசூலுல்லாஹ் தேர்வு செய்யறாங்க. மதீனா நகரத்து மக்களுக்கு போய் குர்ஆனை சொல்லிக் கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹ்வால் நியமிக்கப்பட்ட தோழர்களில் இருவர். இந்த முஸாப் இப்னு உமைரைத்தான் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் இஃப்தாருடைய நேரத்தை நினைச்சு பார்க்கிறார். என் கூட தான் அவர் இஸ்லாத்துக்கு வந்தாரு, 2 பேரும் சேர்ந்துதான் இஸ்லாத்துக்கு வந்தோம். 2 பேரும் நாங்கெல்லாம் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தோம். நாங்கெல்லாம் ஒன்றாக சேர்ந்து பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்டோம். இதே ரமலானுடைய பொழுது பிறை 17 பத்ரிலே கலந்தோம். பிறகு அடுத்த ஆண்டு நடைபெற்ற உஹதிலும் கலந்து கொண்டோம். ஆனால் உஹது யுத்தத்திலிருந்து நான் திரும்பி வந்துட்டேன், அவர் மௌத்தா போயிட்டார், ஷஹீதாக்கப்படுகிறார். முஸாப் இப்னு உமைர் எந்த அளவிற்கு செல்வந்தர் என்றால், மதீனா நகரத்திலேயே இவ்வளவு பெரிய பொருளாதாரம் கொண்ட ஒரு வாலிபரை பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு செல்வந்தர். ஒரே பையன், அவருடைய தகப்பனார் மௌத்து, தாயார் இஸ்லாத்துக்கு வரல. முஸாப் இப்னு உமைரை பார்த்து சொல்றாங்க, இஸ்லாத்தை விட்டா சொத்து கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. உங்க சொத்தை நீங்களே வச்சுக்கங்க, நான் இஸ்லாத்தை கைவிடுறதா இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து மார்க்கத்தை ஏற்று மதீனா நகரத்துக்கு வந்தார். உஹது யுத்தத்தில் கொலை செய்யப்படுகிறார். ரசூலுல்லாஹ் அவருடைய உடலை அடக்கம் செய்யறாங்க. இதையெல்லாம் அவர் நோன்பு திறக்கும் போது சொல்றாரு, பிற்காலத்தில் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் நானும் என் தோழரும் ஒன்னா இஸ்லாத்துக்கு வந்தோன்னு சொல்றாரு. அப்ப இந்த உஹதில் மௌத்தான நிகழ்வின்னு சொல்றாரு. இவர்கிட்ட கோடு போட்ட ஒரு அங்கியை தவிர வேறு எந்த ஒரு உடையும் இல்லை. கஃபனாக இவருக்கு அந்த அங்கியத்தை நம்ம கிழிச்சு போடுறோம். தலையை மறைத்தால் கால் தெரியும், காலை மறைத்தால் தலை தெரியும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தலையை மறைச்சிருங்க, கால் அதை புற்களை அதை வெட்டி போட்டு மூடி மன்னரை மூடிருங்கன்ட்டாங்க. இதை நினைச்சு பார்த்துட்டு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஒன்னா மார்க்கத்தை ஏத்துக்கிட்டோம், ஹிஜ்ரத் செய்து வந்தோம், பத்ர்ல இருந்தோம், உஹதுல இருந்தோம், அவர் மௌத்தாயிட்டாரு. அல்லாஹ் என்ன பல யுத்த காலத்தை தாண்டி, பல அதாவது நபியினுடைய காலத்தை தாண்டி, பிறகு சஹாபாக்களினுடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்து செல்வ செழிப்போடு நிம்மதியாக இன்னைக்கு நோன்பு வச்சு நான் நோன்பு தருகிற இடத்துல இருக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? அவருக்கும் எனக்கும் கிடைக்கிற கூலியில் என்னுடைய கூலியில் அல்லாஹ் குறைச்சிருவானோ நான் பயப்படுறேங்கிறார். நிறைய தியாகத்தில் ஈடுபட்டோம், ஆனா ஒரு இன்பத்தை கூட பார்க்காம அவர் போய் சேர்ந்துட்டாரு. நான் எல்லா இன்பத்தையும் பார்க்கிறேன். இப்போ நானும் கஷ்டப்பட்டேன், இப்ப இன்பத்தை அனுபவிக்கிறேன். அவருக்கு இன்பத்தை அல்லாஹ் அனுபவிக்க வாய்ப்பை கொடுக்கல. எனது நன்மையை அல்லாஹ் குறைத்து விடுவானோ என்று நான் நினைத்து வருந்துகிறேன் என்று சொல்லி கண்ணீர் வடித்த நிலையில் இஃப்தாருடைய உணவை புறக்கணித்து விட்டு சென்றார் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த வகையில் நன்மையில நான் முந்தி விட்டேன், எனக்கு போதுங்கிற அளவுல நான் செய்தேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க.
இல்ல திருப்தியா இருக்கு. குறைஞ்சபட்சம் இந்த ரமலானில் எல்லா இரவுகளிலும் நான் இரவு தொழுகையை கம்ப்ளீட்டா தொழுதுகிட்டு வரேன். ஒரு நோன்பை கூட ஏதோ ஒரு காரணத்தை, ஒரு சில்லியான ரீசன் கூட சொல்லாம நான் நோன்பை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன். அல்லது தினமும் ஒரு 4 பக்கம் குரானையாவது வாசித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு சில திக்ருகளுக்குரிய வார்த்தைகள் இருக்கு, அது 100, 200, 500, 1000 சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எந்த நன்மை செய்தோம்? ரமலானுடைய காலம் அல்லாத வேற ஒரு காலம் வந்துச்சு. மற்ற மாதங்கள் வரும்போது வியாபாரம், தொழில், பொழப்புகளை பார்க்கணுங்கிறதுக்காண்டி ஓடிக்கிட்டு இருந்தோம். இப்படி எல்லாம் ஓடுவோங்கிறதுக்காகத்தான் ரமலானே கொடுத்தான். சரி, ரமலான்ல கொஞ்சம் பாடுபடுங்க. ரமலானில் உண்மையில் மனமோந்து நன்மை செய்வோமே ஆனால் கடந்த காலங்களில் விடுபட்ட நன்மைகள் எல்லாத்தையுமே இந்த ஒரு ரமலான்ல பூர்த்தி பண்ண முடியும். ரமலான் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நிறைந்த மாதம். அப்ப நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்த பிறகும் நம்ம ஜிஹாதுக்கு போக வேண்டாம், உயிரை கொடுக்க வேண்டாம், நம்ம பெரிய அளவில் பொருளாதாரத்தை அவர்கள் இழந்த அளவுக்கு சொத்து பத்துக்களை எல்லாம் இழந்து நாட்டை விட்டு வெளியேற வேண்டாம். இப்ப நாம வெளியேறி இருக்கிறோம்னா பணம் சம்பாதிப்பதற்கு, அவர்கள் பணத்தை இழப்பதற்காக வெளியேறியவர்கள். இப்ப எந்த விதத்திலும் அவர்களை போன்று நம்ம கஷ்டப்படல, அப்ப எந்த விதத்திலும் அவர்களை போன்று நம்ம நன்மைக்கு ஈடுபடல. அப்படின்னா எந்த நம்பிக்கையில நபிகளாரோடும் நபித்தோழர்களோடும் சொர்க்கத்தை நம்ம இருப்போம்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? முகாந்திரம் இருக்கணும்ல. அல்லாஹ் பெரும் கருணையாளன், நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான், கண்டிப்பா தருவான். ஆனால் அல்லாஹ் ஒருபோதும் நீதி தவறக்கூடியவன் இல்லை. பாடுபட்ட அபூபக்கருக்கும் பாடுபடாத எனக்கும் அல்லாஹ் ஒரே இடத்தை தருவானா? கிடைக்காது. அல்லாவுக்காக எப்பண்டா உயிரை கொடுப்போன்னு துடியாய் துடித்துக் கொண்டிருந்த காலித் பின் வலீதுக்கும் யாரெல்லாம் இன்னொரு 10 வருஷம் வாழ்ந்தா இன்னும் நிம்மதியா இருக்கலாமே அப்படின்னு ஆசைப்படுற நமக்கும் ஒரே இடத்தை தருவானா? இன்னும் கையில என்ற பொருளாதாரம் இல்லையே, இருந்தால் செலவழிப்பேன் என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த தோழர்களுக்கும் இன்னும் எப்ப பார்த்தாலும் தர்மம் செய்யணுமா, குடும்பம் அவங்களுக்கு கொடுக்கணுமா, உறவினர்களுக்கு கொடுக்கணுமா, அண்டை வீட்டாரு கொடுக்கணுமா அப்படின்னு நினைத்துக் கொண்டிருந்த நானும் சமமாக முடியுமா? ஒரு நாள் முடியாது. திருக்குரானில் ஒரு ஆயத்து வருது, 4வது ஜுசுவினுடைய முதல் வசனம் அது. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை செலவு செய்யாத வரை நீங்கள் ஒருபோதும் நன்மை அடைய முடியாது. இப்படி ஒரு வசனம். சில வசனத்துக்கெல்லாம் ஏதாவது ஒரு பின்புறம் காரணம் இருக்கும். ஒரு வசனம் வந்துச்சுன்னா ஒரு தோழரை கண்டிக்கும், அல்லது ஒரு தோழரை ஆர்வமூட்டும், ஒரு தோழருக்கு நற்செய்தியாக வரும். இப்படிலாம் வசனங்கள் வரும். இந்த வசனத்துக்கு பின்னாடிதான் காரியமே நடக்குது. இப்படி ஒரு வசனம் அருளப்பட்டவுடன் இஸ்லாத்தை ஏற்று சில பொழுதுகளே ஆன அபூ தல்ஹா ரதியல்லாஹு அவர்கள், இவர் இஸ்லாத்தை ஏற்று வருடங்கள்லாம் ஆகல. இப்ப அபூபக்கர் ரதியல்லாஹு அவங்களுக்கு மக்காவிலே 13 வருஷம் வாழ்ந்துட்டார் இஸ்லாத்தில். உமர் ரதியல்லாஹு அவர்கள் மக்காவிலே ஏறத்தாழ 9-10 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்லாத்தில் வாழ்ந்து விட்டார். ஆனால் அபூ தல்ஹா இஸ்லாத்தை ஏற்று சொற்ப காலங்கள் ஆகிறது. நபியை வந்து சந்திக்கிறார். குர்ஆனினுடைய இந்த ஆயத்தை நபிக்கிட்டே அவர் ஓதி காட்டுறார். அல்லாஹ்வுடைய தூதர், இந்த வசனம் வந்து சூரா நிசாவில் வருது. 4வது ஜுசுவினுடைய முதல் வசனம் சூரா நிசாவில் இடம்பெறுகிறது. நபிகளாரை பார்த்து இந்த வசனத்தை அவர் ஓதி காட்டுகிறார். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பியதை செலவு செய்யாத வரை நீங்கள் நன்மை அடைய முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறானே, உண்மைதானா? அவன் உண்மைதான். அப்படியா? எனக்கு ரொம்ப பிடிச்சது பைருஹா என்கிற இந்த தோட்டம், நான் இதை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கிறேன். இந்த வசனம் தர்மத்தை பத்தி மட்டும் பேசல, எல்லாத்தையும் பத்தி பேசுது. எனக்கு என்னுடைய நேர பொழுதுகள் முக்கியம், நான் அதை அல்லாஹ்வுக்காக கொடுக்கணும். என்னுடைய உடல் ஆரோக்கியம் எனக்கு முக்கியம், நான் அதை அல்லாஹ்வுக்காக கொடுக்கணும். எனக்கு நான் பல ஆண்டுகளாக தவம் இருந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை மூலமாக முன்னெடுத்து வைத்து ஒரு புள்ள எனக்கு கிடைச்சிருக்கும். நாளைக்கு அந்த புள்ள மௌத்தாகும், என் கண்ணு முன்னாடி சாகும். அல்லாஹ் எனக்கு பிடிச்சதுன்னு ஒரு பொருளை தந்திருக்கிறான், அதை அவன் எடுத்துக்கிட்டான், இதையுமே நான் இழக்கணும். இழப்பதற்கு நான் முன் வருவேனே, ஆனால் எல்லாத்தையும் இழக்க முன் வரணும். அதான் அந்த வசனம் பேசுது. இந்த நபித்தோழர் தனக்கு ரொம்ப பிடித்த ஒன்று அப்படின்னு இந்த பைருஹா தோட்டத்தை ரசூலாட்ட கொடுக்கிறார். இந்த பைருஹா எவ்வளவு முக்கியமானதுன்னா, அன்றைக்கு பாலைவன பகுதியில் இப்படியான ஒரு செழிப்பு மிக்க தோட்டத்தை பார்க்க முடியாது. மஸ்ஜித் நபவிக்கு எதிரில் அமைந்த இந்த தோட்டம் இது. இன்னைக்கு அந்த தோட்ட பகுதியும் சேர்த்து மஸ்ஜித் நபவிக்குள்ள வந்துருச்சு. ரசூல்லா அசருடைய தொழுகை முடிச்சாங்க அப்படின்னா இந்த தோட்டத்துக்குள்ள போய் கொஞ்சம் இலை பாருவார்கள். அதுல வரக்கூடிய நீர் ஊற்றுகள்ல இருந்து கொஞ்சம் தண்ணீர் பருகுவாங்க. நபிக்கு பிரியத்துக்குரிய தோட்டத்தில் இதுவும் ஒண்ணு. கொஞ்சம் கூட யோசிக்கல, இல்ல இதை தர்மம் செய்தால்
நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது யூஸ் ஆகுமே. இப்பதான் அவர் சுலைமா திருமணம் முடிச்சிருக்கிறார். நாளைக்கு நமக்கு புள்ள பிறக்குமே, மனைவி பிள்ளைகளுக்கு ஏதாவது விட்டுட்டு போவோமே, எதையுமே விட வேண்டிய தேவையில்லை. ஏன்? நான் எனக்காக முதல்ல சொர்க்கத்துல நான் விட்டுட்டு வந்தா எனக்கு போதும், அதுக்கப்புறம் துன்யா பத்தி யோசிப்போம் அப்படிங்கிற மனநிலையில் தனக்கு இருந்த ஒரு மகத்தான ஒரு பொக்கிஷத்தை யோசிக்காமல் கொள்ளாமல் கொண்டு போய் தர்மம் செய்யறாங்க. நபிகளாருடைய தோழர்கள் அவர்கள் உலகத்தின் மீது ஆசை கொண்டவர்கள் இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. அவங்களுக்குலாம் உலக ஆசை கிடையாது, நம்மளை விட கடுமையா உண்டு. இப்ப நாமெல்லாம் மது அருந்தியவர்கள் கிடையாது, அவர்கள் மது அருந்தியவர்கள். நாமெல்லாம் விபச்சாரம் என்கிற காரியத்தில் இறைவனுடைய அருளால், தாய் தந்தையர்களுடைய வளர்ப்பால், இஸ்லாமிய சூழலின் காரணத்தினால் ஒன்று அதன் பக்கம் செல்லாமல் இருந்திருப்போம், அல்லது அதன் பக்கம் செல்ல வேண்டும் என்கிற சூழல் நமக்கு வராமல் இருந்திருக்கும். விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள் எல்லாரும் கிடையாது, ஆனால் அதில் ஒரு சில மக்கள் உண்டு. வட்டி வாங்கியவர்கள், கொலை செய்தவர்கள், இந்த உலகத்தினுடைய அத்தனை அக்கிரமங்களும் நிரம்பி வழிந்த அந்த அறியாமை கால மக்களாக வாழ்ந்த தோழர்கள் அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, துன்யா ஒளிஞ்சாலும் ஒளியட்டும், ஆகரத்துல நான் எந்த ஒன்றையுமே இழப்பதற்கு எனக்கு மனசு இல்லைன்னு இருந்தாங்க. அதுக்காக எந்த ஒரு விலை கொடுப்பதற்கும் நான் தயார் என்ற மனநிலைக்கு வந்தாங்க. எதை இழக்கணும்? குடும்பத்தை இழக்கணுமா? இழப்போம். நேரத்தை இழக்கணுமா? இழப்போம். ஆரோக்கியத்தை இழக்கணுமா? இழப்போம். உயிரையே இழக்கணுமா? இழப்போம். எனக்கு நன்மை கிடைக்குமா? பெருமானாரோடு வாழ்வதற்கு வாய்ப்பு கிடைக்குமா? நான் இந்த துன்யாவில் இருந்ததை போன்று நபி இடத்துல இருக்கக்கூடாது, அதை விட கூடுதலான ஒரு தகுதிமிக்க இடத்தில் நான் இருக்கணும். அப்படி கிடைக்குமா? அப்படி கிடைக்கும்னா எதையும் இழப்பதற்கு தயார் என்ற மனநிலையில் வாழ்ந்தவர்கள் நபிகளாருடைய காலத்து தோழர்கள். ஆனா நமக்கு அல்லாஹ் வாய்ப்பை கொடுக்கறான், ரமலானையும் கொடுக்கறான், லைலத்துல் கத்ர கொடுக்கறான், குர்ஆனை கொடுக்கறான், ஒரு இஸ்லாமிய சூழல் நிறைந்த ஒரு வாழ்க்கை கொடுக்கறான். நீங்க தமிழகத்துல கூட இந்த இஸ்லாமிய சூழல் அங்க பார்க்க முடியாது. நாம வாழ்ந்த நம்முடைய பகுதி இருக்குல்ல, நம்முடைய சொந்த பகுதியில அங்க பாங்கு சொல்லப்படும். இது மாதிரி 50-100 பேர் வந்து பள்ளியில தொழுவாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி. சூழல் நம்மளை சுத்தி இருக்கிற மக்களும் மார்க்க அடிப்படையில் இருந்துட்டாங்கன்னு நீங்க, அதான் ரசூலா சொன்னது, கஸ்தூரி வைத்திருப்போனை போன்றுனாங்க. 10 நாள் இந்த மக்களோடு வாழ்ந்துட்டாலே நமக்கு இயல்பாக வழிபாட்டை நோக்கி ஒரு சிந்தனை வரும். ஆனா இங்க வந்தும் இப்படியான இடங்களில் கூட நம்ம வழிபாட்டை விட்டு தூரம் ஆகிறோம், நன்மைகளை விட்டு விலகி செல்கிறோம் அப்படின்னா, அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன அந்த வார்த்தை தான் அஷைத்தானு யஈதுக்குமுல் ஃபக்ர் வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. ஷைத்தான் உங்களுக்கு வறுமை குறித்து அச்சுறுத்திக் கொண்டே இருக்கிறான். உண்மையில் நான் நன்மை செய்யாமல் இருப்பதற்கு பணத்தின் மீது கொண்ட தேட்டம் தான் காரணம்னா ஒரு அடிப்படை புரிஞ்சுக்கங்க. நான் எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும் என்பதை நான் என் தாயின் கருவறையில் இருக்கும்போது எழுதி முடிச்சிட்டான். ₹1 கூடாது. நான் தலைகீழ நின்னாலும் சரி, இல்ல நான் சம்பாதிக்கவே மாட்டேன் என்ற மனநிலை வீட்டுல உட்கார்ந்தாலும் சரி, ₹1 குறையாது. எனக்கு அல்லாஹ் என்னென்ன ரிசுக்கை தர வேண்டும் என்று அல்லாஹ் நாடி விட்டானோ அதை கையில கொண்டு வந்து சேர்த்துருவோம். அப்ப என் உழைப்பை கொண்டோ, என் முயற்சியை கொண்டோ, என்னுடைய பாடுபடுதலை கொண்டோ நான் என் குடும்பத்திற்கான பொருளாதாரத்தை தரல. அப்படி இருந்தும் என் ரமலானை நான் ஆசைப்படுத்தணும், எனக்கு என்ன தேவை வந்துச்சு? ரசூலுல்லாஹ் பல தர்ம பொருட்கள்ல சில பேரிச்சம்பழங்களை ஒரு சில நபர்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரே ஒரு பேரிச்சம்பழ கொலை மட்டும் மிச்சம் இருக்கு. ஒரு ஏழை நபித்தோடு தாமதமா வராரு. ரசூலுல்லாஹ் அந்த பேரிச்சம்பழ கொலையை கொடுத்துட்டு சொன்னாங்க, நீங்க வரலன்னா அந்த கொலை உங்களை தேடி வரும். அதான் கதிர் விதி, இது உங்களுக்கு நல்லா நாடிட்டான், நீங்க வரலன்னா இது என்ன செய்யும்? உங்களை தேடி வரும். அப்ப துன்யாவில நீங்கள் பாடுபட்டு உங்களுக்கு கிடைக்கல, ஆனால் ஆகிரத்துல நீங்க பாடுபட்டாதான் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிதான் அமைச்சிருக்கிறான். இல்லைங்க நான் நன்மையே செய்ய மாட்டேன், அல்லாஹ் எனக்கு 20 வருஷம் தொழுத கூலி தருவான், தரமாட்டான். நீங்கள் பாடுபட்டால் கிடைக்கும், நீங்க பாடுபடலையா உங்களுக்கு கிடைக்காது. மறுமை நாளில் விசாரணைகளோடு அல்லாஹ் நிறுத்தி விடுவதில்லை, மீசான் என்கிற தராசை நோக்கி அழைத்து செல்கிறான். யார் நன்மைகளில் முந்தியவர்கள், தீமைகளில் முந்தியவர்கள் என்பதை அல்லாஹ் அங்க அடையாளம் காட்டி விட்டுத்தான் சொர்க்க நரகத்தை நோக்கி அல்லாஹ் அழைத்து செல்கிறான். திருமறை குர்ஆனில் சூரா வாக்கியா என்கிற அத்தியாயம், நம்முடைய பகுதியிலெல்லாம் வாக்கியா சூரா ஓதுங்க வறுமை நீங்கும் அப்படின்னா பிரச்சாரம் பண்ணுவாங்க. உண்மையில் ஒரு சூரா துன்யாவினுடைய காரியங்களை நீக்கும்னு ரசூலுல்லாஹ் எதுவும் சொல்லித் தரல. அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யுங்க, அல்லாஹ் உங்கள் வறுமை நீக்கும், அவ்வளவுதான் அடிப்படை. அந்த வாக்கியாவில் அல்லாஹ் சொல்ற ஒரு ஆரம்ப வசனங்களை சொல்றான். முந்திய மக்கள் அப்படின்னு ஒரு சாரார் இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் பேசுறான். ஃபஸ்ஹாபுல் மைமனதி மா அஸ்ஹாபுல் மைமனா,
வஸ்ஹாபுல் மஷ்அமதி மா அஸ்ஹாபுல் மஷ்அமா வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் உலாயிகல் முகர்ரபூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இந்த வலதுபுறத்தை சார்ந்தவர்கள் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் வலதுபுறத்தை சார்ந்தவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொர்க்கவாசி. இடதுபுறத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் நரகவாசிகள். அப்ப இவங்க நன்மை செய்தவர் ஈமான்தாரிகள், இவர்கள் தீமை செய்த குஃப்ரில் உள்ளவர்கள். ரெண்டு பேர் தானே உண்டு, மறுமையில ரெண்டு போக்கிடம் தானே உண்டு, ஒன்னு சொர்க்கம், இன்னொன்று நரகம். சொர்க்கம் போறவங்க வலதுபுறத்தவர்கள், நரகம் போறவங்க இடதுபுறத்தவர்கள். வஸ்ஸாபிகூனல் வஸ்ஸாபிகூன், முந்திய மக்கள் சிலர் இருக்கிறார்கள். உலாயிக்கல் முகர்ரபூன், அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டவர்கள். இவங்களை விட இவர்கள் நெருக்கத்துக்குரியவர்கள். அல்லாஹ் எதை கொண்டு நெருக்கத்தை அடைய முடியும்? ஈமான்ல இவங்களுக்கு மட்டும் லா இலாஹ இல்லல்லாஹ், அவங்களுக்கு கூடுதலான சிலபஸ் உண்டா? ஈமான்ல எல்லாருக்கும் ஒண்ணுதான், எல்லாருக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் தான், எல்லாருக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான், எல்லாருக்கும் ஈமானின் அடிப்படை 6 தான். அந்த முந்தைய மக்களுக்கு மட்டும் 8 அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்கும் 6 தான். அப்ப எதை கொண்டு அவர்கள் முந்தினாங்கன்னு நினைக்கிறீங்க? நன்மையை கொண்டு. நன்மையான காரியங்களில் அவர்கள் ஈடுபட்டதுதான் அவர்களை இறைவன் பக்கம் மிக நெருக்கத்தில் கொண்டு வந்து சேர்த்தது. ஃபல்யத்தனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், போட்டி இடுபவர்கள் இதுல போட்டி போடுங்கிறான், போட்டி போட்டு வாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தோடு நாம நம்முடைய உரையை நிறைவு செய்கிறோம். நபிகள் பெருமகனார் உஹது யுத்தத்தில் இருக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு நபித்தோழர் பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு கொண்டு ரசூலுல்லாஹ்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். ஒரு பக்கம் யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கு. நபிகளார் காலத்து யுத்தம் எப்படி ஆரம்பிக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சாரார் முஸ்லிம்கள், ஒரு சாரார் இறைமறுப்பாளர்களுக்கு மத்தியில் யுத்தம் நடக்கும். அதுல வெற்றி தோல்வியை அடிப்படையாக வைத்துதான் போர் பெரிய அளவுல மாறும். அப்ப ஒரு பக்கம் யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பேரிச்சம்பழம் சாப்பிட்டு கொண்டிருக்கிற தோழர் கேட்கிறாரு, இன் குத்தில் தூ ஃபஐன அன, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த யுத்த களத்தில் ஒருவேளை கொல்லப்பட்டால் நான் எங்க இருப்பேன் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த வார்த்தைக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபில் ஜன்னா, நீ சொர்க்கத்துல இருப்ப, அது மட்டும் இல்ல, நீ சொர்க்கவாசிகளில் ஒருவன் அப்படிங்கிறாங்க. யுத்த களத்துல மௌத்தாயிட்டாலே சொர்க்கம் கிடைக்குங்கிறது தனி கதை. தோழரே, நீங்களும் சொர்க்கவாசியில் ஒருவர் தான் அப்படின்னு சொன்ன உடனே பேரிச்சம்பழத்தை தூக்கி கீழே வைக்கிறார். நான் இந்த பழங்களை சாப்பிடுகிற நேரம் கூட இந்த துன்யாவுல வாழ எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே யுத்த களத்தில் இறங்குகிறார். வீர தீரமாக சண்டையிடுகிறார், எதிரிகளை வீழ்த்துகிறார், எதிரிகளால் வீழ்த்தப்படுகிறார், கடைசியில் ஷஹீதாக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை அடைகிறார். அவங்களுடைய எண்ண ஓட்டம் முழுக்க முழுக்க இருந்ததெல்லாம் சொர்க்கம். அது கிடைக்குமா? அதுக்கு என்ன செய்யறது? சும்மாலாம் சொர்க்கம் பெறக்கூடாது, பெருமானாரோட தான் இருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்க எல்லாம் நபிகளாரோடு வாழ்ந்த மக்கள், நபியை பார்த்திருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க, நபி கூட தொழுது இருக்கிறாங்க, நபியோடு பல்வேறு விதமான கான்வர்சேஷன் நடந்திருக்கு, பேச்சுவார்த்தைகள் ஓடி இருக்கு. அவங்களால நபியை பிரிஞ்சு இருக்க மனசே இல்லை. சொர்க்கத்தில் நபி கூட இருக்கணுங்கிறாங்க. நம்ம நபியை பார்க்கல, நபி கிட்ட பேசல, நபி பின்னாடி தொழுவல, நபி எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. நபி அவ்வளவுதான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற தூதரை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான், நம்ம ஏத்துக்கிறோம், அவ்வளவுதான். அந்த தூதரை பத்தி எதுவுமே நமக்கு தெரியாது. அப்ப நாம அவங்களை விட கூடுதலான ஆசையில இருக்கணுமா, குறைந்த ஆசையில இருக்கணுமா? அவர்களை விட ஒரு படி கூடுதலா தான் இருக்கும். உங்களுக்கா துன்யாலேயாவது வாழ வாய்ப்பு கிடைச்சு, எங்களுக்கு அது கூட இல்ல, நாங்க தான் நபிகளாரோடு இருப்போன்ற சிந்தனை வரணுமா இல்லையா? நபிகள் பெருமகனார் சுபுக தொழுகைக்காக எழுகிறார்கள். இயற்கை தேவையை நிறைவேற்றிய உடனே ரபியா என்று அழைக்கப்படுகிற ஒரு நபித்தோழர், அல் அஸ்லமி, இந்த நபித்தோழர் வரார். அவர் ஒரு வாலிப பிள்ளை. ரசூலுல்லாஹ்க்கு ஒரு கல் பாத்திரத்தில் தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. நபிகளார் அதை பார்த்துட்டு என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, தோழரே, ஏதாவது கேளு, நான் உனக்கு தரங்கிறாங்க. சல், எதையாவது கேளு பேண்ட் அப்படிங்கிறாங்க. நபிகளார் ஆட்சியாளர், எதை கேட்டாலும் கொடுக்கிற இடத்துல நபி இருக்கிறாங்க. முஸ்லிமுக்கு ரசூலுல்லாஹ் கொடுக்கறதுல எந்த விதமான ஒரு, யாருக்கு கொடுக்கறது ரசூலுல்லாஹ் ஒரு நாளும் கஞ்சப்படுவது இல்லை. ஒரு இறை நம்பிக்கை கொண்டவர் அப்படிங்கிறா ரசூலுல்லாஹ் கூடுதலா கொடுக்க மனசு வருது. அப்ப அந்த தோழர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, சொர்க்கத்துல உங்க கூட இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, கைரதாக், வேற ஏதாவது கேள அப்படிங்கிறாங்க. சொர்க்கத்துல என் கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படலாம், தப்பு கிடையாது. நான் இப்போ உனக்கு வேற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், நீ ஏன் அதை இழக்கிற? நாளைக்கு கேட்டுக்கலாம்ல, இதை சொர்க்கத்துல என் கூட எப்படி இருக்கலாம், அதுக்கு என்ன செய்யலாம், நாளைக்கு கேட்கலாம், நாளை கழிச்சு கேட்கலாம், அடுத்த பயான்ல கேட்கலாம், எப்படினாலும் கேட்கலாமே. இந்த வாய்ப்பை இழக்காத. நான் உன்கிட்ட கேட்கறேன்னா இல்லை, என்ன வேணும்னு, இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக் கொள், உனக்கு என்ன வேணும்னு கேட்கறாங்க. அப்ப அந்த தோழர் சொல்றாரு, எனக்கு வேற எந்த ஆசையும் இல்லை, சொர்க்கத்துல உங்க கூட இருக்கும்.
அவங்க உள்ளத்துல இருந்த ஆசை, லட்சியம், கனவு எல்லாம் முதன்மை நபித்தோழர்ல இருந்து கடைசி வரைக்கும் இந்த சிந்தனை தான். சொர்க்கம் போகணும், நபி கூட இருக்கணும். லேசப்பட்ட இடம்லாம் வேண்டாம், அந்த சின்ன இடம்லாம் வேண்டாம். நரகத்தோட ஒப்பிடும் போது சின்ன இடம்லாம் பிரம்மாண்டம் தான், அது மாற்றம் இல்லை. நான் துன்யாவில் வாழ்ந்து மௌத்தாகி மறுபடியும் சொர்க்கத்தை அடைகிறோம்னா இந்த சின்ன இடத்துக்கு இல்லை, மிக பிரம்மாண்டமான இடத்துக்கு தான் நான் போகணும். அப்படிங்கிற அடிப்படையில் நன்மையில் எதை செய்வதற்கும் அவர்கள் முன் வந்தார்கள். அது என்னுடைய நேரத்தை சாப்பிட்டாலும், என் ஆரோக்கியத்தை சாப்பிட்டாலும், என் செல்வத்தை சாப்பிட்டாலும், அவ்வளவு ஏன் என் உயிரையே பறித்தாலும் சரி, நான் அந்த காரியத்தில் ஈடுபட்டால் சொர்க்கத்தில் எனக்கு ஒரு உயர்ந்த இடம் கிடைக்கும் என்றால் எனக்கு அந்த இடம் போதுமானது என்ற அடிப்படையில் எல்லாவற்றையும் இழப்பதற்கு முன் வந்தார்கள். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், ஒமை யூக ஷுஹ நஃப்ஸஹு, யார் தன்னுடைய உள்ளத்திலிருந்து கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு பெறுகிறாரோ ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் பதிய வைக்கிறான். அந்த அடிப்படையில் கஞ்சத்தனம் என்பது பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, வழிபாட்டிலும் கஞ்சத்தனம் வந்துடக்கூடாது. இவ்வளவு போதும் நிறுத்தாதீங்க. நம்மால் இயன்ற அளவிற்கு வாய்ப்பு உள்ள போது நீங்கள் வழிபாட்டில் ஈடுபடுங்கள். இப்போது நிற்கக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம், நின்று தொழக்கூடிய இடத்தில். ஒரு நாள் வரும், உட்கார்ற இடத்துல அல்ல வாய்ப்பை தருவான். உட்கார்ந்து தொழக்கூடியவர்கள் நின்று தொழக்கூடியவருடைய கூலி அடைய முடியாது, அதுல பாதிதான் கிடைக்கும். நீங்க அப்ப ஆசைப்பட்டாலும் 60 அடைந்து நான் நின்று தொழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் உங்கள் உடல் அதுக்கு ஒத்துழைக்காது. இன்னொரு காலம் வரும், படுத்துக்கொண்டு தொழ வேண்டிய ஒரு நிலைக்கு வரும். படுத்துக்கொண்டு தொழக்கூடியவர் உட்கார்ந்து கொண்டு தொழக்கூடியவரின் கூலியில் பாதியத்தான் பெறுவார். அவருக்கு அப்ப ஆசையா இருக்கும், ஏன்னா சக்கராத்தை அடைஞ்சிட்டோம், இன்னும் கொஞ்ச நாள்ல செத்து கூட போயிருவோம், ஒரு நிறைய தொழுவோமேனு ஆசை வரும். கையே தூக்க முடியாது, எங்க போய் தொழுவுறது? அப்ப ஆசை வரும், அதை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்காது. இப்ப ஆசைதான் இல்லை, அதை வளர்த்து கொள்ளலாம், நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நன்மைக்குரிய காரியங்களில் ஈடுபட்டு நம்முடைய நன்மை தட்டை நாம் வளர்த்து கொள்வோம். நாளை மறுமை நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கிற நல் வாய்ப்பினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.